இந்த குரு படம் ஆடியன்ஸ் நடக்கிறது. இப்போ இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம் பார்த்துடுங்க. ஒரு சீனு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அண்ணன் சிவா அவர்கள் ரொம்ப திறமையாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல் நம்ம ஹீரோ காளிதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ இது இவ்வளோக்குள்ளே வர்றதே பெரிய அதிர்ஷ்டம். இப்போ என்னையும் இந்த படத்தில் ஒரு இதாக கூப்பிட்டாங்க. அதில் நான் ஒரு சின்ன ஃபைட் சீன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு படத்தில் இப்போ ரிலீஸ் ஆகப்பட்ட உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்த விஎம் சிவா அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக இப்போ அண்ணன் வேல்குமார் அண்ணன் இங்கே வந்திருக்காங்க எங்களுக்காக. இப்போ அண்ணன் இதில் சின்ன ரோலுன்னு நடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக பெரிய படமாக நாங்கள் இதை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி இதோட கொஞ்சம் பெரிய படமாக நாங்கள் எடுக்கிறதுக்கு அண்ணன் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க இந்த படத்துக்கு. எல்லோரும் நல்லபடியாக பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் படத்தோட டைரக்டர் விஎம் சிவா ரொம்ப தேங்க்ஸ், பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் என்னோட வில்லன் வில்லனாக ஒரு கலக்கிட்டாப்ல, ஹீரோவாகவும் இப்போ பார்த்தாலே தெரியுது தலை அஜித்துக்கே டஃப் கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. ஆமாம், எங்கள் கம்பெனி சர்க்கிளில் எல்லாருமே எப்போண்டா படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற லெவலில் கேட்டுட்ருக்காங்க. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், தொல்லை தாங்க முடியல. சிவா சார், உங்களுக்கு தான் மெயினாக ட்ரெய்லர் எப்போம், ஆடியோ லான்ச் எப்போம்? ஆக்சுவலாக ஹோசூரில் இருந்து நான் எதுவுமே சொல்லலை, சும்மா அம்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்னா விட மாட்டானுங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வேறு ஒரு சக்தி ஆள் அடையாளமே மாற்றிங்க. என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஒர்க் அதிகமா? யோ, நேற்று காலைல ஆரம்பித்த ட்ராவலியா இன்னும் வரைக்கும் முடியலை. கூப்பிட்டு திட்டுன்னு திட்டுறாங்க டேரக்டரும் ஹீரோவும். அப்புறம் தாத்தா நீங்கள் தான் இருக்கு. ஆமாம், அடுத்து நம்ம ஸ்டோரிக்கும் ரெடி பண்ண சொல்லிடணும். ஓகே, சரி, ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் அனுப்பிச்சு தான் விடுங்களாம்ப்பா, நம்ம பேச நேரமா. சரி, ஓகே காலேஜ் சார். அப்புறம் தேங்க்யூ. சஸ்வின் சார் வாங்க சார். அடுத்த படம் என்னது? நீங்கள் சார் சொன்னாங்க, நான் நோட் பண்ணலாம், அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா? ஆமாம், ஆனால் இந்த மூஞ்சி ஃபஸ்ட்டு வில்லனுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க, வாய்ப்பு இல்லை. அடுத்த மூவி, நெக்ஸ்ட் மூவியா, அது டேரக்டர் தான் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். அவன் மூலியமாக எனக்கு இவங்களுக்கு தெரியும். அவன் தான் நினச்சிருந்தோம், சின்ன ரீல்ஸ்லேயே போட்டுருந்தோம். ஒரு நாள் அவன் படத்துக்கு அவன் நடிக்க கூட்டான். நான் போய் தான் இவங்களுக்கெல்லாம் பழக்கம். எனக்கு கொஞ்சம் டைமிங் தான் செட் ஆகாது. காலைல ஒரு 10 மணிம்பாங்க, 12 மணி ஆகும். அது எல்லோரும் கூட சிவானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லோரும் 11 மணி 12 மணி ஒருத்தவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்து மாரி எல்லாரும் ஒத்துழைச்சி போயிருக்காங்க சிவானு. அதெல்லாம் பாராட்டி ஆகணும். நன்றி. என் பேர் முத்து. இந்த குரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் பார்த்துங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சிவானனுக்கு ரொம்ப நன்றி. அதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி அண்ணன் தான். அவரு கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சி. அதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அடுத்த படம் நடிக்க கூப்பிட்ருக்காங்க, அந்த படத்துக்கு நான் திரும்ப வருவேன். அதனால் இந்த படம் நல்லபடியாக வளர்ச்சி வருவாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த படமும் இதோட பெரிய படமாக எடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இதான் என்னோட முதல்ல நான் கேமரா முன்னாடி அப்பியரன்ஸ் ஆகுறது. இது நல்ல பயமாக தான் இருக்குது பேசுகிறதுக்கு. இதான் வாட்டி மைக்கு பிடிச்சும் பேசுகிறேன். அதில் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் இது நம்ம விஎம் சிவா, அப்புறம் காளிதாஸ், அப்புறம் இது மூலமாக டெவலப் ஆகி அடுத்த படத்து மூலமாக நடிக்க வாய்ப்பு கொடுக்க போகிற அண்ணன்
வேல்குமார் அவர்கள், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெரிய படத்தில் அறிமுகப்படுத்த போகிறாப்புல. அடுத்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி அப்புறம் ஒரு படத்தில் வர்றதுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அறிமுகப்படுத்தியாச்சு, அதான் சொல்கிறேன். அப்புறம் இன்னும் அது மூலமாக தொடர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லெவலுக்கு வர்றதுக்கும் அடுத்த படத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அண்ணனுக்கும் நம்ம ரொம்ப நன்றி. அப்புறம் காளி அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம டைரக்டர் சிவா, ஃபோக்கஸ் அந்த பக்கம் காமிச்சா நல்லாயிருக்கும். அப்படியே கேமராமேன் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வேற என்ன சொல்கிறது? சரி, அவ்வளோதான், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பொங்கலுக்கு 26 ரிலீஸ் ஆகுது. நான் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த VM சிவா அவர்களுக்கு நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சின்ன ஒரு சீனில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் குமாரண்ணன், அன்பா நெஞ்சன், வரங்க ஆளை சொல்லுவனே, வருங்கால இயக்க தலைவர் எங்கள் அண்ணன் ஆறுயிர் அண்ணன் குமாரண்ணனுக்கு மனமாண்ட நன்றி. அப்புறம் குருங்கிற படத்தில் ஒரு சின்ன சீனில் நான் வந்திருக்கேன். அது இப்போது எனக்கு ஒரு அனுபவம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரோலில் தான் வந்திருக்கேன். இதில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அண்ணன் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்துக்கு VM சிவா, காளிதாஸ், சுப்பிரமணிய அண்ணன், வேல்குமார் அண்ணன் எல்லாரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லப்போனால் சிவா வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த மூவி எடுத்திருக்கோம், கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் முத்து சிவா அவர்கள் டைரக்ஷனில் இந்த படம் வெளியாகி இருக்கிறது. இது எல்லோரும் அவரவர் திறமைக்கு ஏற்றபடி நல்லபடியாக நடித்திருக்கிறார்கள். எனக்கும் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் மேலும் இவர்கள் இதுபோன்று படங்கள் தயாரிக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மத ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நானும் இந்த குரு கேங்ஸ்டாரில் சிறிய கதாபாத்திரம் நடித்துள்ளேன். அது டைரக்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால நான் பண்ணேன். பிரச்சனை நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கடுமையான உழைப்பு எல்லாருக்கும், ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நடிகரும் சரி, டைரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது அடுத்தாப்புல இந்த சென்னை 28 டீம் இந்த மாதிரி தான் வளர்ந்து வந்துச்சு. வெங்கட் பிரபு, டைரக்டர் வெங்கட் பிரபு, அது மாதிரி இது ஒரு பெரிய டீமாக வரும். இதோடு நிற்காது, இன்னும் நல்லா வளரும். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், சீரியல் படம்லாம் பண்ணியிருக்கேன். இவங்க கேட்டுக்கொண்டதில் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லபடியாக வளரும். வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள், இன்னும் நல்லா வளரணும். எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. டைரக்டர் நல்லா கடுமையாக உழைச்சிருக்காரு. ஏன்னா கதை, திரைக்கதை, வசனம், படத்தொகுப்பு, எடிட்டிங் மற்றும் கலை எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஆளினால் அழகராஜா மாதிரி அதில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அதில் அவர் முகம் தெரியணுன்ட்டு பரவாயில்ல, நல்ல விஷயம். எந்த படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு முகம், ஒரு சீன் எப்படியும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணிடுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பரவாயில்ல, மென்மேலும் வாழ்த்துக்கள். நீங்களே எல்லாம் நடிக்கணும்னு நினைக்காதங்க, டைரக்ஷன் பண்ணுங்கள், ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கொடுங்க. சரி, வாழ்த்துக்கள். இந்த படம் இதோட நிற்காண்டா நீங்கள் அடுத்தாப்புல ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுங்க. என்ன சினிமா படம் பண்ணி பெரிய லெவலில் வாங்க. வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. உதாரணத்துக்கு கடற்கரை, அங்கே டான்ஸிங், நிறையா புது புது விஷயத்த கற்றுக்கிட்டோம். புது பண்ணும்போது தான் ஒரு அனுபவம் கிடைக்கும். இதனால் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் பெரிய படம் பண்ணுறதுக்கு இந்த அனுபவம் எங்களுக்கு கொஞ்சம் அடுத்த படத்தை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒருத்தர் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்போ யாருனாலும் என்னன்னாலும் பண்ணலாம். நம்மளால முடியுமா, நடக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நினைச்சீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நீங்க ஆகுறீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அதான் உங்க வாழ்க்கை. நீங்க என்ன நினைச்சிட்டீங்களோ அதுதான் ஆகுறீங்க.
அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ பண தேவைக்கு நிறைய நண்பர்கள் தந்து உதவி பண்ணாங்க. எல்லாரும் அவங்க இப்போ வெங்கட் ஸ்பீக்கரு, நம்ம முத்து சுப்பிரமணியன் அவங்க கார் தந்து உதவி பண்ணாங்க. இந்த தோப்புக்கு இப்போ வேல்குமார்னு உதவி பண்ணுறாப்புல. கடைசியில் வேல்குமார்னு ஒரு நல்ல நம்ம ரோலில் கொடுத்துருக்காரு. எல்லா ரோலும் அந்த ரோல் சாப்பிட்டு போயிடுவார் மொத்தமாக. அவர் பண்ண ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சஸ்வினு, அதுக்கப்புறம் ஹீரோ சார் சுரேஷ் முத்து என் நண்பன். அவன் கோவம் வந்து அவனை தான் ஃபோனை போட்டு திட்டுவேன். ஆனால் பாய்ப்பை திருந்தவே மாட்டான் எப்போனாலும். ஏன்னா நமக்கு உரிய நண்பன் அவன் தான். இந்த படம் முதல்ல நல்லா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமே முடிக்க வேண்டியது, ஒரு சில காரணத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இதை முடிச்சாகணும் அப்படின்னு வெறியோட டைரக்டர் சிவா மற்ற என் டீம்லாம் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த படம் முடிஞ்சு இப்போ ஆடியோ லான்ச் லெவலுக்கு வந்திருக்கு. வேறு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாரும் அவங்க ஆதரவு தந்து இந்த படத்தை வெற்றி பெறுச்ச மாதிரி வாழ்த்துக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு ரியல் கேங்ஸ்டார் இந்த படத்தோட ஹீரோ காளி, அவங்கள பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் நம்ம சுப்பிரமணியனை அவங்க தந்த உழைப்பு நிறைய. நம்ம எப்போ கூட்டாலுமே அந்த அண்ணன் உடனே வந்து அவங்க வேலையை எல்லாமே விட்டுட்டு உடனே வந்துட்டு நம்மளுக்கு வண்டியில இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உடனே தந்தாங்க. உண்மையில அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தண்ணனும் நம்ம எப்போ கூட்டாலுமே உடனே வருவாங்க. நான் கூட சில நேரத்தில் லேட்டாக போயிருக்கேன். அரவிந்தண்ணன் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு 10 மணின்னு போட்டால் 9 வரைக்கும் கால் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்கே வரணும், என்ன ட்ரெஸ் போடணும் எல்லாமே அவங்க இன்ன வரைக்கும் கரெக்டாக டைமிங்கில் கரெக்டாக இருக்காங்க. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், டைமிங்கில் இது வரைக்கும் கீப் அப் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அவங்க பேர் நான் இதில் சொல்லலை, அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல வர்றது நம்ம வேல்குமார் அண்ணன். அவங்க இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டரு எனக்காண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க எதுவுமே ஒன்றுமே சொல்லலை, உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு உடனே பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் முதல் நன்றி நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெய்சிங் அண்ணன், அதுக்கப்புறம் முத்துராஜ் அண்ணன் அவங்க வரல, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மாதவன், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேற நம்ம தாத்தா திருமால், அவங்களோட சேர்ந்து இது 3வது படம். அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே அந்த கேரக்டராகவே மாறி சூப்பராக நடிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தாத்தா ஒரு அதிசயம். எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு சில ஐடியா கூட தாத்தா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா அதனால நம்ம என்ன சொன்னாலுமே நம்மளுக்கு மறுவார்த்தை எதுவுமே பேச மாட்டாங்க. இதுதான் கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க உங்க பாணியிலிருந்து நீங்க சொல்லுங்க. அப்படிதான் நான் இது வரைக்கும் எல்லாருக்குமே நான் கதை சொல்றது. நான் எனக்கு உள்ளதை நான் யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். இதுதான் கதை, அவங்க மாடலில் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. அதுக்கப்புறம் முத்து வந்து எப்போ கூட்டாலுமே வருவான், ஒரு நல்ல பையன். என்னென்ன கேரக்டர் கொடுக்குறானா எதுவுமே கேட்க மாட்டான். அவன் பாட்டு சொன்ன கேரக்டர் ஈஸியாக நடிச்சு கொடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே உழைச்சி வந்திருக்கான். லாஸ்ட் ஃபைட் சீன் எடுக்கும்போது நாங்கள் பிளான் போட்டது வேற இடம், ஆனால் நடந்தது வேற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு கூட லைட் செட்டிங் வெங்கட் தம்பி எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபைட் சீனை நல்லா சூப்பராக முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரில் எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் சங்கர், அவர் நடிச்சிருந்தாரு. அவர் இன்னைக்கு வரல. அவரும் சொன்ன உடனே என்ன கேரக்டர்னாலும் ஈஸியாக நடிச்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கும் முதல் நன்றி அவருக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இவர் ரிஜாயின்ஸ், அவர் வந்து போட்டு உதவியாக இருக்கட்டும், கடலுக்குள்ளே போகிற சீனி எல்லாமே அவர் ஈஸியாக நம்மளுக்கு எடுத்து பண்ணார். அவருக்கு இதுக்கு காசு கூட கொடுக்கல. அவர் வந்து நம்ம சொன்னதுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இல்லை அவரும் வந்திருப்பாரு. அவருக்கு முதல் நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு நான் சொன்னோன்னே என்ன கேரக்டர்னாலும் ஓகே உடனே நடிச்சு நம்ம சசினுக்கு தான் முதல் நன்றி சொன்னேன். நான் என்ன கதை இந்த மாதிரி நடிக்கணும், ஆள் வேணும் அப்படின்னா உடனே அவன் கூட்டம் தான். அவன் வந்ததுக்கு சசினுக்கு நான் முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துல எல்லாருமே ஹீரோவுக்கு தான் ஹீரோயினி நீங்க நடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்துல தான் கொஞ்சம் வேற மாதிரி. ஹீரோ வந்து ஹீரோயினியும் இல்லாம நடிப்பேன் அப்படின்ட்டாரு. ஆனா அது எத்தனை படத்துக்கு அப்படி நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. 1-2 படம்னா அப்படி பண்ணலாம், தொடர்ந்து அப்படி பண்ண முடியாது. ஒரு இதுக்கு ஒரு பாட்டன் பேருக்காட்டு ஒரு ஹீரோயின் போட்டு பண்ணணும், அப்படின்னாதான் படம் நல்லா இருக்கும். இன்னும் அடுத்த படத்தையாட்டு ஹீரோயினி போட்டு நடிக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம பேசுறது சுரேஷ், அவர் வந்து சென்னையில் இருக்காரு. நம்ம சொன்ன உடனே இந்த வாட்டி 3 ட்ரிப்பு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், டப்பிங்கும் சேர்த்து.
அவர் நான் சொன்ன உடனே நான் என்னைக்கு ஷூட்டிங்கு சொல்கிறேன்னா அவர் உடனே வந்துடுவார். என்ன கொஞ்சம் டைம் மட்டும் தான் லேட் பண்ணுவார், மற்றபடி பிரச்சனை இல்லை. அவர் எல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவரு கொஞ்சம் இந்த படத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். நம்ம இந்த படத்துக்கு சக்திக்கு வா சக்தி நடிக்கணும் அப்படின்னு உடனே எந்த எதிர்பார்க்காம உடனே வந்தான். இல்லைன்னா அந்த சீனை எடுத்துருக்க முடியாது. இந்த படம் நான் எடுக்கும் போது பெரிய படமாக நினச்சின்னு எடுத்தேன். ஆனால் எடுத்த சீன் எதுவுமே இந்த படத்தில் எடுக்க முடியல. எல்லாமே ஒரு சில பிரச்சனை எல்லாமே வந்து ஒன்று பணம், ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்ட் எதுவுமே ஒத்துக்கிடலை ஒரு சில சீனுக்கு. அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து 8வது படம், காளிக்கு 5வது படம் நினைக்கிறேன். நம்ம கூட தாத்தாக்கு 3வது படம். சுப்பிரமணியன் ஆக்டர் தான் இதில் 2வது திருப்பி வில்லனாக தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த படத்தில் வந்து யார் என்ன சொன்னாலுமே நம்ம சொன்ன கேரக்டர் அப்படியே நடிப்பாங்க. ஏன் எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் காளியை நான் சொல்கிறேன், காளிகிட்ட நான் இப்போ கதை சொல்கிறேன்னு வைங்களேன், இதுதான் கதை, காளி இப்படி தான் நடிக்கணும், அவன் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, வேண்டாம், நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் சொல்லவே இல்லை. அதனால தான் அவனை நான் இது நாள் வரைக்கும் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா உண்மையில அப்படி பண்ண முடியாது. என் கூட இருந்து எனக்கு காளி கொடுக்க ஒத்துழைப்பும் மீதி எல்லாருமே சேர்ந்த ஒத்துழைப்புனால தான் இந்த படமே எனக்கு ஒரு படமாக நல்ல படமாக அமைஞ்சிச்சு. இந்த படம் பெரிய படமாக அமைகிறதுக்கு மிகப்பெரிய எல்லாருக்கும் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும். எல்லாம் உங்களோட அருளாலும் கடவுளோட அருளாலும் இந்த படம் வெற்றி பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வேற நம்ம அடுத்த படம் நம்மளுக்கு வந்து பெரிய படம் தான், அதுவும் நம்ம தியேட்டர்ல தான் வரும். அதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட ட்ரெய்லர் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வரும். இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரும். வேற ஏதாவது நம்ம யூடியூப் கோல்டன் லைஃப் யூடியூப் சேனல்ல வருது சரிங்களா. இந்த படத்துக்கு வந்து உதவி வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மைக்கா இருக்கட்டும், இந்த அண்ணன் டிராவல்ஸ் குட்டியான எல்லாமே பண்ணி தந்திருக்காங்க. அந்த ஒரு சீன் நான் சொல்லணும். இந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு சீன் எடுக்க போனோம், மண்ணில் இருந்து எடுக்க போயிருந்தோம். அப்போ வந்து வண்டி மண்ணில் பதிஞ்சு அது எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்பட்டோன்னு நம்ம கூட இருக்கிற டீமுக்கு தெரியும். ஒரு சீன் எடுத்துட்டு வெளியே வரக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு அந்த இடத்துக்கு சீனுக்கு போயிருந்தோம். ஆனால் வீட்டுக்கு வந்தது 9:30 மணிக்கிட்ட ஆகிட்டு. எல்லாருமே அவங்களோட வேலையை நிப்பாட்டிட்டு தான் இது பண்ணிருந்தாங்க. வேற ரொம்ப இந்த படத்துக்காண்டி ரொம்ப ஒரு உழைப்பு போட்டிருக்கோம். இந்த படம் நீங்க வச்சு பாருங்க, நீங்க கொடுக்குற உழைப்புல தான் இந்த படம் வச்சு போயிடும். உண்மையில இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். தட்டுங்கய்யா. ஆட்டம் அதுரும் சம்பவம் தெரியும், யாருக்கும் பயம் இல்ல, பகைய விட்டதில்ல. ஊருக்கு ஒரு வழி, எனக்கு தண்ணி வலி, அடங்காத என் வெறி, வேணாண்டா அடி தடி. பொருள் எடுத்து போடணும் நினைச்சா மாத்து வேண்டாம் கதைய நான் புதுசா. சாகடிக்க நீ என்ன நினைச்சா இருக்கும் என் சம்பவம் பெருசா.